பூஜை என்பது மலர், பழம், தீபம் மட்டும் அல்ல. ஆகமங்களும் புராணங்களும் வகுத்த மரபுகளோடு செய்யப்படும் வழிபாடே முழுமையான பூஜை. அந்த ஆகம விதிகளில் முக்கியமாக கூறப்படுவது எந்த தெய்வத்திற்கு எந்த மலரை அர்ப்பணிக்க கூடாது என்பதுதான். விநாயகருக்கு துளசி அர்ப்பணிக்க கூடாது, ஏனெனில் துளசி மகாவிஷ்ணுவுக்கே உரித்தானது என்று புராணங்கள் கூறுகின்றன. சூரிய பகவானுக்கு தும்பை அர்ப்பணிக்க கூடாது, தும்பை சிவபெருமானின் உகந்த மலராக ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமாளுக்கு அரளி அர்ப்பணிக்க கூடாது, அரளி விஷமுள்ள மலர் என்பதால் விஷ்ணு ஆலயங்களில் அது தவிர்க்கப்படுகிறது என்று ஆகமங்கள் சொல்கின்றன. துர்க்கை அம்மனுக்கு நந்தியாவட்டை அர்ப்பணிக்க கூடாது, ஏனெனில் அது சிவ வழிபாட்டுக்கே உரித்தான மலர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பார்வதி தேவிக்கு பாதிரி மலர் அர்ப்பணிக்க கூடாது, பாதிரி மலர் சில தாந்திரிக முறைகளில் பயன்படுத்தப்படுவதால் ஆகமங்களில் அது தவிர்க்கப்படுகிறது. விஷ்ணுவுக்கு செம்பருத்தி அர்ப்பணிக்க கூடாது, செம்பருத்தி சக்தி தேவிக்கு உரித்தான மலர் என்று புராணங்கள் விளக்குகின்றன. சிவபெருமானுக்கு தாழம்பூ அர்ப்பணிக்க கூடாது, தாழம்பூ தொடர்பான சிவ பிரம்மா புராண கதையின் காரணமாக சிவ வழிபாட்டில் அது தவிர்க்கப்படுகிறது. இவை நம்பிக்கைகள் அல்ல, ஆகமங்களும் புராணங்களும் வகுத்த மரபுகள். பக்தியுடன் செய்யும் பூஜை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகமம் அறிந்தால் அந்த வழிபாடு மரபோடு இணைகிறது. இந்த ஆன்மீக மரபுகளை அறிந்து புரிந்து பின்பற்றுவோம். இணைந்திருங்கள். என்றென்றும் KNP பக்தி.